பின்னாடி மூக்கும்பி நகர்ல இருக்கேன் சார். நான் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு பின்னாடி தான் எங்க ஏரியா. இந்த ஸ்டென்ட் ஸ்மெல் வந்து பல வருஷமாவே எங்களுக்கு இருக்கு. இதோட மெயின் காஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்டீரியல் இன்டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறது தான் மெயின் ரீசன். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து நிறைய வருது. ஆயில், கிரீஸ், அப்புறமேட்டு வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வருதுன்றாங்க. அப்புறம் வந்து இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுமே வந்து அவங்களுடைய வேஸ்ட் சீவேஜ் ஃபுல்லா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து உள்ள விடுறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் சுத்தமா ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாவே ரொம்ப ஸ்டென்ட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல் எந்த நேரமுமே வருது. இதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தியாச்சு. சிஎம் கிட்டையும் சரி, இல்ல வந்து லோக்கல்ல எல்லா கிட்டையுமே தெரியப்படுத்தியாச்சு. பட் வந்து வி டோன்ட் ஹேவ் எ ரெமிடி ஃபார் திஸ் இஷ்யூ இந்த லாங் டேர்ம். வந்து நாங்க போறப்பெல்லாம் வந்து இஷ்யூ வந்து இன்னைக்கு சால்வ் ஆகும், நாளைக்கு சால்வ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா பட் சால்வ் ஆகவே இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் லாஸ்ட் வந்து 3 lives. வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு சொல்யூஷனே இல்ல உயிர் போனதுக்கு. திருப்பியுமே வந்து இதுக்கு வந்து ரெமிடியை வந்து பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல. சோ மெயினா நாங்க கேட்கறது என்னன்னா இந்த பிளான்ட்டை வந்து இமீடியட்டா ஷட் டவுன் பண்ணோம். இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடாது இந்த பிளான்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து உள்ள வராம இருக்கணும். ஹாஸ்பிட்டல் வந்து எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இதான் எங்களுடைய கோரிக்கை சார். 3 பேர் உயிரிழந்ததுக்கு என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து சல்பர் டை ஆக்சைடு வந்து மெயினா வருது சார் இந்த ஏரியாவில். சல்பர் டை ஆக்சைடு பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொல்லியாச்சு, அது யாருமே கேட்கல. சல்பர் டை ஆக்சைடு வர்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். வேற வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வழியா வந்து சில கேசஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வழியா போய் அவங்க லீக்கேஜ் ஆகி இறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு சார். பெர்மனண்டா மூடணும் சார். அதை இந்த பிளான்ட் வந்து எங்க ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடாது, பெர்மனண்டா மூடணும். ரெண்டாவது இந்த கனகநீரின்றது பெரிய வந்து ஒரு ஈகோ பயாலஜிக்கல் பார்ட் மாதிரி இந்த ஏரியா பக்கத்துல வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சிருக்காங்க. இதனால வந்து இந்த ஈகோ சிஸ்டமே போயிருச்சு. வந்து மீன்லாம் செத்து போயிருக்கு. இந்த ஈகோ சிஸ்டமே டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு சார் இதனால.